ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக அப்படிங்கிற டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது, அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. சரியா? ஸோ இப்போ 6th 7th 9th உள்ள சம்மு, எடுத்துக்காட்டு சம்மு, அதுக்கப்புறம் பயிற்சியில் உள்ள சம்மு, எக்ஸசைஸில் உள்ள சம்மு, இந்த சம்மை மட்டும் நீங்கள் தரவு பண்ணாலேயும் கண்டிப்பாக நீங்கள் டெட் எக்ஸாமில் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஒரு கொஷின்லேருந்து 2 கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் அடிக்கலாம். எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவரையே நடந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது கொஷின் பேப்பர். ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் சிம்பிளிஃபிகேஷனு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஓல்ட் மாஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரொம்பவே நம்மளாம் ஈஸியான முறையில் நம்மளாம் ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள புக்கில் மொத்தமாக எடுத்துக்காட்டில் ஒரு 2 கணக்கு, பயிற்சியில் ஒரு 5 கணக்கு. சரிங்களா? அப்போ டோட்டலாக 7 கணக்கு பார்க்குறோம். அந்த 7 கணக்கில் 6 கணக்கு நான் டீச் பண்ணுறேன், ஒரு கணக்கு வந்து ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே என்ன பண்ணுறேன்னா கொஷின் மட்டும் வீடியோ ஃபார்மேட்டில் டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு முறை என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் குரூப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். சரியா? ரைட். ஸோ இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 + 2 × 8 வகுத்தல் 2 - 1 சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ கொடுத்துருக்க கொஷினை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிடுறேன் நான். என்னென்னா 24, ஓகேவா? ஸோ 24, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +2 × 8 வகுத்தல் 2 - 1. சரியா? ஸோ இதான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன எப்படி வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம்னா சிம்பிளாக தான் இருக்கும். என்னென்னா போர்ட் மாஸ் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்கூல் டயத்தில் படிச்சிருப்போம். ஓகே, யாமலான ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு டைம் ரீகால் பண்ணுறேன். என்னென்னா BODMAS, ஓகேவா? போர்ட் மாஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். அதில் பி அப்படின்னா என்னென்னா ப்ராக்கெட். ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய சம்மில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்குன்னு பார்க்கணும். இந்த சம்மில் ப்ராக்கெட் இல்லை, பட் ப்ராக்கெட்டு வந்து இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை. ப்ராக்கெட் இருந்ததுன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், டினா என்ன தான் டிவிஷன், வகுத்தல் வந்து போடணும். வகுத்தல் இருந்தால் போடணும், இல்லைன்னா அடுத்து என்னென்னா என்னது மல்டிப்ளிகேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அடிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சப்ராக்ட். ஸோ இந்த ஆர்டரில் தான் என்ன பண்ணணும், நம்ம சம்மை வந்து போடணும். இப்படி போட்டால் தான் என்ன பண்ணால் கரெக்டாக வரும். சரிங்களா? ரைட்டு. ஸோ இந்த சம்மை போடுறேன், கேர்ஃபுல்லாக கவனிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், ஒரு 6 சம்மு என்ன பண்ண போகிறோம், ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ என்ன இருக்குன்னா நமக்கு என்ன இருக்குது, டிவிஷன் இருக்குது. இந்த இடத்துல டிவிஷன் இருக்குது, இந்த இடத்துல டிவிஷன் இருக்கா? ஓகே. எந்த இடத்துல 8க்கும் 2க்கும் நடுவில் என்ன இருக்குது, டிவிஷன் இருக்குது. 8க்கும் 2க்கும் நடுவில் டிவிஷன் இருக்குது, வகுத்தல் இருக்குது. சரியா? ரைட். அப்போ 8ஐயும் 2ஐயும் வகுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 8 மேலே போட்டுக்கோங்க, வகுத்தல் 2 போட்டுக்கோங்க. ஓகே. அடித்தோம்னா என்ன வரும், 4. 1 2 2, 4 2 8. சரியா? அப்போ 4 வரும். ஸோ அப்போ இந்த 4 வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 4 வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல முடிஞ்சிச்சு. அப்போ 8ஐயும் 2ஐயும் என்ன பண்ணுறோம், நம்ம வகுத்துட்டோம் 4. அந்த இடத்துல என்ன பண்ணால் நம்ம 4ங்கிற டேர்மை போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ மறுபடியும் முதல்ல செம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது 24 இருக்கா? அப்போ 24 அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 24, அதுக்கப்புறம் +2 × ஸோ இப்போ 8ஐயும் இந்த டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இந்த டேர்மை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் இல்லையா? இந்த டேர்மை வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வச்சு 4. அப்போ அந்த 4 இங்கே எழுதிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா? -1. ஓகே. ஸோ இப்போ எழுதியாச்சு. ஸோ இப்போ டிவிஷன் முடிஞ்சாச்சுல. டிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம மல்டிப்ளிகேஷன் போடணும். ஸோ இப்போ எங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு பாருங்கள். எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். எதையும், 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணது 8.
ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம 8ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 8ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா என்ன இருக்குது 24 இருக்குது. அந்த 24 அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ளஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா? அதுக்கு இப்போ 2 4 மல்டிப்ளை பண்ண வந்து 8. அந்த 8 அப்படியே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது -1 போட்டுச்சு. ரைட்டா? ரைட். இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா என்னது மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னதுன்னா என்னது அடிஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னதுன்னா அடிஷன். அடிஷன் வந்து கூட்டல். அப்போ கூட்டணும். எதையும் கூட்டணும்னா 24 இந்த கூட்டல் ப்ளஸ் சிம்பிள் எங்கே இருக்குன்னு பாருங்க. ப்ளஸ் சிம்பிள் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. அதாவது 24க்கும் 8க்கும் நடுவில் இருக்கு. அப்போ 24யும் 8யும் கூட்டுங்க. 24யும் 8யும் கூட்டினாலும் 32. 24 8யும் கூட்டினாலும் 32. ஸோ அந்த 32 அப்படியே போட்டுக்கலாம். 32 அப்படியே போட்டுக்கலாம். போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? இப்போ 24யும் 8யும் கூட்டியாச்சு. 24யும் 8யும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கூட்டிட்டோமா? ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 1 இருக்கு. அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம். -1 சரியா? இப்போ கழிங்க. கடைசி என்னது சப்ராக்ஷன். கழிங்க. 32லேருந்து 1 கழிச்சா என்னது 31. ஸோ ஆன்சர் என்ன 31. 31 வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. இருக்கும். இருந்தால் அது என்னது அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 31ங்கிறது எங்கே இருக்குது? ஆன்சர் இருக்குது. பெர்ஃபெக்டாக ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? சம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் நியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இல்லை ப்ராக்கெட் இல்லை. ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணோம்? டிவிஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். அடிஷன் பண்ணோம். அடுத்து சப்ராக்ஷன் பண்ணோம். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட் தான் போடணும். சரிங்களா? ஸோ அப்போ 6th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறனால கொஞ்சம் பேசிக்காக ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சம்மு. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டு 9th ஸ்டாண்டர்ட்லாம் வரும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்வான்ஸ்டாக நம்ம போகணும் அப்படின்னா ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இந்த பேசிக் தெரிஞ்சால் தான் அடுத்து என்ன பண்ணணும்? அட்வான்ஸ்டாக போக முடியும். ஸோ அதனால் இதிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7th 9th வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவோம்? அப்லோட் பண்ணுவோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை என்ன பண்ணிக்கிட்டே வாங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறத என்ன பண்ணுவோம் பாருங்கள். ஒரு ப்ராக்கெட் இருக்குது. 2 இடத்துல ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் ப்ராக்கெட் இருக்கா? ஓகே. அப்போ ஹோல் ப்ராக்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹோல் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்களா? ரைட். இந்த இடத்துல ஒரு ஹோல் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இங்கே இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அப்போ ஹோல் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ உள்ளே இருக்க ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது, மைனஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டிவிஷன் இருக்குது. அப்போ பாருங்கள், நல்லாவே பாருங்களேன். அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் 6க்கும் 3க்கு நடுவில் என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் 3க்கும் 10க்கும் நடுவில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. 10க்கும் 5க்கு நடுவில் என்ன இருக்குது? வகுத்தல் இருக்குது. சரியா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸாக தான் வரணும். எப்படி வரணும்? நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா? ரூல்ஸ் படி என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னென்னா ஃபஸ்ட்டு என்னது மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு போடணும். இப்போ மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னா 10க்கும் 5க்கும் நடுவில் இருக்குது. இந்த இடத்துல இருக்கு இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு 10 மேலே எழுதிக்கிறோம், 5 கீழே எழுதிக்கிறோம். அடித்தோம்னா என்ன வரும்னா அடித்தா என்ன வரும்? 2 வரும். அப்புறம் ஓரஞ்சு 5 ஈரஞ்ச 10. அப்போ 2 வருமா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2 அப்படி எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு அதை எழுதுவோம். எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு முதல்ல எழுதுவோம். என்ன இருக்குது? 20. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஹோல் ப்ராக்கெட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 8 இன்ட்டு 2. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் உள்ள ப்ராக்கெட் போட்டு 6 இருக்கா? 6 இன்ட்டு 3. 6 இன்ட்டு 3. அதுக்கப்புறம் 10 வகுத்தல் 5 இருக்குது. அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். சிம்பிளிஃபை பண்ணி வந்ததா என்னது? 2. சரியா? சிம்பிளிஃபை பண்ணதான் என்னது? 2. அப்போ அடுத்து மைனஸ் இருக்குது. அந்த 2 -2. ஓகே. போட்டாச்சா? ரைட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஓகே. இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஹோல் ப்ராக்கெட் ஒன்று போட்டுருவோம்.
ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன முடிச்சிட்டோம்? டிவிஷன் முடிச்சிட்டோம். என்ன முடிச்சிட்டோம்? டிவிஷன் முடிச்சிட்டோமா? ஸோ அடுத்து என்னன்னா அடுத்து என்ன பண்ணணும் நம்ம? அடுத்து சரி ஆமாம், அடுத்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் போடணும். அடுத்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் போடணும். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எங்கே இருக்குன்னா 6க்கும் 3க்கும் நடுவில் இருக்குது. 6க்கும் 3க்கும் நடுவில் இருக்குது மல்டிப்ளிகேஷன். 6க்கும் 3க்கும் நடுவில் இந்த இடத்துல இருக்குது. அப்போ 6ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 6ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணாது ஒரு 6 6 2 6 12 3 6 18. அப்போ இந்த இடத்துல 6ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 18. 18ன்னு போட்டுடலாமா? ஸோ அப்போ அடுத்த செகண்ட் ஸ்டெப் அப்படியே எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? 20 அதுக்கப்புறம் ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ ஹோல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த 8 அப்படியே எழுதுங்க. அதுக்கப்புறம் 2 இன்ட்டு 2 அதுக்கப்புறம் என்னது? ப்ளஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் போட்டுட்டு என்ன பண்ணால் அந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 6ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி வந்துச்சு நமக்கு 18 வந்துச்சா? அந்த 18 எழுதுங்க. மைனஸ் போட்டுக்கோங்க 2. ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ரைட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? மல்டிப்ளிகேஷன் முடித்தோம். அதுக்கப்புறம் டிவிஷன் முடித்தோம். ரைட்டு. அதுக்கப்புறம் அடிஷன் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. அடிஷன் இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா என்ன இருக்குது? சப்ராக்ஷன் இருக்குது. அப்போ சப்ராக்ட் எங்கே சப்ராக்ஷன் இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. எங்கே? 18 மைனஸ் 2. 18க்கும் 2க்கும் நடுவில் மைனஸ் இருக்குது. அப்போ அந்த 2ஐயும் சப்ராக்ட் பண்ணிடுங்க. சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 16 வரும். ஓகேவா? ஸோ அப்போ அடுத்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம்? 16 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ அடுத்து ஒரு ஸ்டெப்பு போகலாம். அப்போ 20 அதுக்கப்புறம் என்னது? ப்ளஸ்ஸு ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 8 8 இன்ட்டு 2 அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ப்ளஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னது? 16 அதுக்கப்புறம் என்னது? 16ன்னு போட்டுட்டு ஹோல் ப்ராக்கெட். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ப்ராக்கெட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு ப்ராக்கெட் இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இந்த இன்னொரு ப்ராக்கெட்டில் பாருங்கள் என்ன இருக்குன்னா என்ன இருக்குது? டிவிஷன் இருக்கா? இல்லை. இல்லைன்னா இல்லை. ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன் இருக்குது. எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? இந்த 8க்கும் 2க்கும் நடுவில் என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணானது 1 8 2 16. 16 போட்டுக்கலாமா? ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 20 இருக்கா? அந்த 20 அப்படியே எழுதிக்கிறோம். 20 அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ 20 அதுக்கப்புறம் என்ன போட்டுக்கலாம்? ப்ளஸ் போட்டுக்கலாம். ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ப்ராக்கெட் போட்டுட்டு இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்ல, எதை 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்? இந்த 8ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். இந்த 8ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை 8 2 16. அந்த 16 எழுதிக்கலாம். ஓகேவா? 16 எழுதிக்கலாம். 16 அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு? ப்ளஸ் 16 இருந்துச்சு. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். என்னெல்லாம் ப்ளஸ் மட்டும் இருக்குது. 16 + 16 இது 2ஐயும் கூட்டினா எவ்வளோனா 32. அதை எழுதிக்கலாம். அப்போ அடுத்த ஸ்டெப்பு 20 + 32 2ஐயும் கூட்டுங்க. 52. 52 தான் ஆன்சரு. 52 இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் அதான் ஆன்சரு. கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள் ஆப்ஷனில் செக் பண்ணுங்கள். 52ங்கிறது இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. எங்கே இருக்குன்னா பெர்ஃபெக்டாக ஆப்ஷன் சியில் இருக்குது. 52. ஆப்ஷன் சி தான் அது கரெக்டான ஆன்சர். ஸோ 52ங்கிறது ஆன்சர். ஸோ அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து 2 கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த 2 அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2. ஸோ அதுக்கப்புறம் என்னது? ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 6 மைனஸ் 12 வகுத்தல் அதுக்கப்புறம் என்னது? ப்ராக்கெட்டில் 4 + 2 அதுக்கப்புறம் ஈக்குவல் டு 10ன்னு போட்டுட்டாங்க. சரியா? ரைட்டு. இப்போ என்ன அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆப்ஷன் பாருங்கள். ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்ன சிம்பிள் வரும்? ப்ளஸ் வருமா? மைனஸ் வருமா? மல்டிப்ளிகேஷன் வருமா? டிவிஷன் வருமா? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குன்னா 10 இருக்குது. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 10 இருக்கா? அப்போ இந்த பக்கம் 10 எந்த சிம்பிள் போட்டால் 10 வருதுன்னு பாருங்கள். வந்துச்சுன்னா கரெக்டு நம்ம போடுற சம்பளம். ரைட்டா? அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ஓகே. ஸோ அது எப்படி போடலான்னு பாருங்கள். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ஷனில் இருந்தால் போகணும். ஸோ ஆப்ஷன்லேருந்து போகும்போது ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் இடத்துல இந்த இருக்கு இல்லையா? அந்த ட்ரையாங்கிள் இருக்கிற சிம்பிள்களை நம்ம இந்த இடத்துல டிவிஷன் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டிவிஷன் போட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 2 இருக்கா? இந்த இடத்துல 2 இருக்கா? அப்போ 2 / 6. ஓகேவா? அப்போ 2 / 6 போட்டோன்னா என்ன வரும்? 4 2 2 3 2 6 1/3 வரும். அப்போ 1/3 போட்டால் நமக்கு ஆன்சர் எப்படி வரும்? புள்ளியில் வரும்.
ஸோ இப்போ புள்ளியில் வரும்போது இந்த பக்கம் 10 வர இந்த பக்கம் ஈக்குவல் டு அந்த பக்கம் 10 இருக்கு, இந்த பக்கம் ஈக்குவல் டு பக்கம் 10 வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. சரியா? அப்போ இந்த ட்ரையாங்கிள்ங்கிற இடத்துல நான் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மல்டிப்ளிகேஷன் வர்றதுக்கு சாரி டிவிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. டிவிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் வருமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். மல்டிப்ளிகேஷனு வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாமா? ரைட்டு, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ மல்டிப்ளிகேஷன் வருமா அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் வருமானு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி என்ன பண்ணணும், டிவிஷன் போடணும். அப்போ டிவிஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எதுக்கு, 12க்கும் இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, 4 + 2, இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா டிவிஷன் இருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் தான் போடணும். அப்போ டிவிஷன் போடும்போது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, 4 + 2 இருக்கா. அப்போ 4 + 2 கூட்டினா என்னது 6. அப்போ 12 வகுத்தல் 6, 12 போட்டுடலாம், வகுத்தல் 6 போட்டலாம். அடிச்சா என்ன வரும், 1 6 ஈர 6 12, அப்போ 2 வரும். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னா 2 வரும், இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், 2ங்கிறத போடுறோம், 2ங்கிறத போட்டுடலாமா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம ஆப்ஷன் படி தான் செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதுக்கு 2 × 6 - 12 போட்டாச்சா? ஓகே. ஸோ அது 12 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. ஏன்னா நம்ம தான் டிவிஷன் பண்ணிட்டோம்ல, டிவிஷன் பண்ணி நம்ம வச்ச 2 அப்படிங்கிறது வந்துச்சா. ஸோ அப்போ அந்த இடத்துல 2ன்னு போட்டுக்கலாம். ரைட்டா? ரைட்டு. ஸோ அடுத்து என்னென்னா ஈக்குவல் டு 10. சரி. ஸோ அடுத்து என்னென்னு பாருங்கள், அடுத்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ மல்டிப்ளை சிம்பிள் எங்கே இருக்குன்னா, எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எங்கே, 6க்கும் 2க்கு நடுவில் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6 12 போட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, 2 = 10. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 12லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 10 = 10 வந்துருச்சா. அப்போ 10 = 10 வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள்ங்கிற இடத்துல என்ன வரும், மல்டிப்ளிகேஷன் வரும். அப்போ மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னா, எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். அடுத்து 4வது சம்மு பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம்மு. ஓகேவா? அப்போ போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட் பார்க்கணும். ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது, எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது, ப்ராக்கெட் போட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 10 + 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ரைட்டு. அப்போ அதை ரெண்டையும் கூட்டுங்க. ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, 10, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 17 இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டினா என்னது 27 போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, சிம்பிள் போட்டு வகுத்தல் சிம்பிள் போட்டு 3 இருக்குது. இப்போ ஃபஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு என்னது ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். ப்ராக்கெட் இருக்க சால்வ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா டிவிஷன். டிவிஷன் இருக்கா, இருக்குது. எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது, 27க்கும் 3க்கும் நடுவில் என்ன இருக்குது, டிவிஷன் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல டிவிஷன் இருக்குது. அப்போ 27 மேலே போட்டுக்கலாம், 3 கீழே போட்டுக்கலாம். அடித்தோம்னா ஆன்சரு என்ன ஆன்சரு, 1 3 3 9 3 27. அப்போ 9 தான் எனது ஆன்சரு. 9 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏல பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். 4th கொஸ்டின். அடுத்து 5வது கொஸ்டின். இப்போ 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, 12 இருக்குது. ஓகேவா? 12க்கு அப்புறம் மைனஸ் போட்டு அதுக்கப்புறம் ஃபோல் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா, என்ன இருக்குது, 3 மைனஸு, அதுக்கப்புறம் 6 மைனஸு, 5 - 1. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே நிறையா ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டை என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ ப்ராக்கெட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே 5 - 1 அப்படின்றக்கா. இந்த இடத்துல 5 - 1 அப்படின்றக்கா. ஸோ அப்போ 5 - 1 என்ன வரும், 4. ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த 4 எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு 12, அதுக்கப்புறம் என்னது மைனஸு, ஹோல் ப்ராக்கெட் போட்டுருக்காங்க. ஸோ 3, அதுக்கப்புறம் மைனஸு ப்ராக்கெட்டு 6. இப்போ அந்த 5ஐயும் 1ஐயும் சப்ராக்ட் பண்ணியாச்சு. 5 - 1 என்னது 4. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் போட்டு 4. ஓகேவா? 4. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹோல் ப்ராக்கெட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராக்கெட்டை நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளிஃபை பண்ணோம். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன பண்ணோம், 12, அதுக்கப்புறம் மைனஸு, ஹோல் ப்ராக்கெட் போட்டு 3 மைனஸு 6லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 2. சரியா? அப்போ இந்த 2ஐ இங்கே எழுதிக்கலாம், 2. அப்புறம் என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டை என்ன பண்ணணும், நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் இந்த ப்ராக்கெட்டை. ஸோ இதுலேருந்து 3லேருந்து
2 கழிச்சோம்னா என்னன்னா 1. ஸோ அப்போ 12 மைனஸு 3லேருந்து 2 கழிச்சா 1. அப்போ 1. அடுத்து ஃபைனலாக பாருங்கள், 12 மைனஸ் 1 என்ன வரும்னா என்ன வரும்? 11. ஸோ 11 அப்படிங்கிற அந்த ஆன்சரு 11 எங்கே இருக்குன்னா எனக்கு இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24, அதை அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வகுத்தல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 8 மைனஸு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ப்ராக்கெட்டு 3 இன்ட்டு 2, அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு ப்ராக்கெட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், இந்த இடத்துல நமக்கு 2 ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு காமன் ப்ராக்கெட்டு, ஹோல் ப்ராக்கெட் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? சுருக்கணும். ஓகே. ஸோ எடுத்தவொடனே போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட் தான். ஸோ அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் தான், அந்த ஃபஸ்ட்டு அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியதான். அப்போ இது 2 பேருக்குன்னா 3 இன்ட்டு 2 6. சரியா? ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும் அப்படின்னா 24, இந்த வகுத்தல் சிம்பிள் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அந்த 8 அப்படியே போட்டுக்க வேண்டியதான், மைனஸ் போட்டுக்க வேண்டியதான். 3 2 பேருக்கு இந்த 6, அப்போ -6. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணுவோம், ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்க வேண்டியது. ரைட்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அடுத்து வந்து என்ன பண்ணால் இந்த ப்ராக்கெட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ இந்த ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 8லேருந்து என்ன பண்ணுங்க, 6 கழிங்க. 8லேருந்து 6 கழிச்சா என்னது, 2. ஓகேவா? அப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன வரும்னா 24 வகுத்தல் 2, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 24 போட்டுக்க வேண்டியதான். வகுத்தல் போட்டு 2 போட்டால் என்னது, 1 2, 12 2 24. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 12. ஸோ 12ங்கிறது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், இருந்தால் ஆன்சரு 12ங்கிறது இருக்குது. எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் எனது கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட 6வது சம்மு முடிஞ்சு. 7வது சம்மு வந்து என்ன பண்ணுறேன், ஹோம்ஒர்க்கை கொடுக்குறேன். ஸோ ஹோம்ஒர்க்கை போட்டுட்டு ஆன்சர் என்னென்னு என்ன பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கொஷின் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் எனது கொஷின். என்ன இருக்குன்னா பாருங்கள், 100 + 8 வகுத்தல் 2 ப்ளஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஹோல் ப்ராக்கெட் போட்டு, ஹோல் ப்ராக்கெட் என்ன போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது 3 × 2, அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி -6 வகுத்தல் 2, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஹோல் ப்ராக்கெட். ஸோ மறக்காமல் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட என்ன முடிஞ்சு அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள சிம்பிளிஃபிகேஷன் சுருக்க ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ அடுத்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் அல்லது தேர்ட் டேர்மில் ஏதோ ஒரு டேர்மில் வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது, எனக்கு சரியாக ஆகலை. அந்த கிளாஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.